بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இறைவனின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அவன் காட்டித் தந்த வழியின் பிரகாரம் அறிந்து செயல்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இங்கே பேசப்படுகின்ற இந்த கருத்தினால் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு பெறப்பட்டுள்ள தலைப்பு நபிகளாரின் நற்பண்புகள். பொதுவாக இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் எத்தனையோ செய்திகளை, எண்ணற்ற விஷயங்களை தெளிவாகவே சொல்ல முடியும். பல விஷயங்களை ஆதாரங்களோடு பட்டியலிட்டு காட்டவும் முடியும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நபிகளாரின் வாழ்வை பற்றி என்னென்ன செயல்பாடுகளை எல்லாம் நாம் படிக்கிறோமோ, என்னென்ன செய்திகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோமோ, இவைகள் அத்தனையுமே நபிகளாருடைய நற்பண்புகள் என்ற அடிப்படையிலே அமைந்த செய்திகள் தான். இருந்தாலும் இந்த தலைப்புக்கு இணங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்பண்புகளில் சில பண்புகள் எப்படியெல்லாம் இருந்தது என்பதனையும், நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது இந்த பண்புகள் குறைந்து விடுகிறது அல்லது சில சந்தர்ப்பங்களில் காணாமலேயே போய்விடுகிறதே, என்ன காரணம் என்பதை விளக்குவதற்காகவும் இந்த பண்புகளை படித்து தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்காக வேண்டியும் இந்த தலைப்பை எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் சில நபி தோழர்கள் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், ஆயிஷா அவர்களே, நபி அவர்களுடைய குணங்கள் எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நீங்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், மனைவியாக வாழ்கிறீர்கள், எல்லா சந்தர்ப்பத்திலேயும் நபி அவர்களோடு நீங்கள் துணையாக நிற்கிறீர்கள். அப்படி என்றால் நபி அவர்களுடைய குணங்கள், நற்பண்புகள் எப்படி இருந்தது, எப்படி இருக்கிறது என்பதை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்களேன் என்று சில சஹாபாக்கள், நபி தோழர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள். இப்படி ஆயிஷா அவர்களிடத்தில் நபி தோழர்கள் கேட்பதற்கும் சில காரணங்கள் உண்டு. என்ன காரணம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் எவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர். மனைவிமார்களிடத்தில் சிறந்தவராக நற்சான்று பெறக்கூடியவர் தான் உங்களில் நல்லவராக இருக்க முடியும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இதனால்தான் என்னவோ நபி அவர்களுடைய தோழர்கள் நபியுடைய மனைவியிடத்திலே வந்து கேட்கிறார்கள், ஆயிஷா அவர்களே, நபி அவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், நபி அவர்களுடைய நல்ல பண்புகள், பண்பாடுகள், குண அதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், கான குல்குஹு அல் குர்ஆன். ஆயிஷா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்கள் குர்ஆனாகத்தான் இருக்கும். நபி அவர்களுடைய குணங்கள் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும்
என்று ஒவ்வொரு விஷயத்திலையும் பட்டியலிட்டு காட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் பேசும்போது இப்படி இருப்பார்கள், உட்காரும் போது இப்படி இருப்பார்கள், மலஞ்சலம் கழிக்கும் போது இப்படி இருப்பார்கள், அடுத்த ஆள்களோடு உறவாடும் போது இப்படி இருப்பார்கள், மனைவி மக்களோடு இப்படி இருப்பார்கள், எல்லா மக்களோடு சேர்ந்து இருக்கும் போது இப்படி இருப்பார்கள் என்று பட்டியலிட்டு போடலாம், பட்டியலிட்டு சொல்லலாம். ஆனால் அது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நபி அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும், ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் நபி அவர்கள் இப்படியெல்லாம் இருந்தார்கள் என்று ஒவ்வொரு செய்தியும் சொல்ல வேண்டும். ரத்தின சுருக்கமாக ஆயிஷா அவரிடத்தில் கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்தை நீ தெரிய வேண்டுமா? நபி அவர்களுடைய பண்புகளை நீ தெரிய வேண்டுமா? நபி அவர்களுடைய நல்ல விஷயங்களை நீ புரிய வேண்டுமா? அவர்களுடைய குணங்கள், அவருடைய நற்பண்புகள் குர்ஆன் தான். குர்ஆனை நீ படித்து பாரு, நபி அவருடைய வாழ்க்கை உனக்கு தெரியும். குர்ஆனை நீ படித்து பாரு, நபி அவருடைய நற்குணங்கள் உனக்கு தெரியும். குர்ஆனை நீ படித்து பாரு, நபி அவருடைய வாழ்க்கை முறைகள் உனக்கு புரியும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். இதிலே இன்னொரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்களுடைய வாழ்க்கை அந்த குணத்தை பற்றி கேட்கும்போது குர்ஆனாக இருக்கும் என்றால், திருக்குர்ஆனுக்கு மாற்றமாக நபி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பத்திலும் இருந்தது கிடையாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கை திருக்குர்ஆனுக்கு முரண்பட்டதாக இருக்கும் என்று சொல்வார்களே, அந்த வாதத்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அன்றைக்கு தவிடுபொடியாக தூக்கி எறிகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை குர்ஆன் தான். குர்ஆன் என்ன சொல்ல இருக்கிறதோ அப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருக்கும், முரண்பாடா இருக்காது. அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு நபி அவருடைய வாழ்க்கை அப்படியே ஒத்துதான் போய் இருக்கும் அப்படிங்கறத ஆயிஷா நாயகி மிக தெளிவாக சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில் திருக்குர்ஆன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு நற்சான்றை தருகிறான். என்ன நற்சான்றை தருகிறான்? எத்தனை இறை தூதர்களுக்கு நற்சான்றை தருகின்ற அந்த அல்லாஹ், பல நல்லவர்களுக்கு நற்சான்றை தருகின்ற அந்த அல்லாஹ் இந்த இறை தூதருக்கு ஒரு நற்சான்றை தருகிறான். எதை பற்றி நற்சான்றை தருகிறான் என்று தெரியுமா? அவர் ஆட்சி செய்வதை வல்லவர் என்ற அந்த சான்றை தரவில்லை. மற்ற விஷயங்களில் நல்லவர் என்று ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இவர் மிக சூப்பராக இருப்பார் என்ற அடிப்படையில் அல்லாஹ் நற்சான்றை தரவில்லை. ஒரு ஆட்சி செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப சிறந்தவர் இப்படின்னு அல்லாஹ் சொல்லல. குடும்பம் நடத்தக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்தவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அல்லது மக்களிடத்தில் பழகக்கூடிய விஷயத்தில் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லல. அப்படி சொல்லி இருந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று தெரியுமா? இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆட்சி செய்வதில் தான் சிறந்தவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், முன்மாதிரியாக இருக்கிறார். மற்ற விஷயங்களிலே இவர் இடத்தில் முன்மாதிரி இல்லை, இவரிடத்தில் நற்சான்றுகள் இல்லை என்று ஒரு நிலை ஏற்படலாம். அல்லது குடும்ப விஷயத்தில், குடும்ப வாழ்க்கையில் இவர் சிறந்தவர் என்றால் மற்ற விஷயங்களிலேயே இவரிடத்தில் தெளிவான சான்று இல்லை, அல்லது தெளிவான ஆதாரம் இல்லை, தெளிவான முன்மாதிரி இல்லை என்ற ஒரு நிலையை எடுக்கலாம். இப்படி அல்லாஹ் பிரிச்சு காட்டல, இப்படி ஒரு இடத்திலே சொல்லவில்லை, ஒட்டுமொத்தமாக சொல்கிறான். இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் ஒரு மகத்தான, ஒரு அற்புதமான, சிறந்த நற்குல சீலராக நீங்கள் இருக்கிறீர்கள், அழகான மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள், நற்குணத்திற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான். அதே நேரத்தில் இன்னொரு இடத்திலும் சொல்லுகிறான், உங்களுடைய அந்தஸ்தை, உங்களுடைய மரியாதைகளை, உங்களுடைய சிந்தனைகளை, இவைகள் எல்லாவற்றையும் நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நாம் உங்களுக்காக வேண்டி உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்படி என்றால் இந்த வசனங்கள் எதை காட்டுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைக்கும் முன்மாதிரி என்று நாம் சொல்லுகிறோமே, எல்லா துறைக்கும் அவர்கள் ஒரு நல்ல குணத்தை, நல்ல நிலைப்பாடுகளை எடுத்து சொன்னவர்களாக அவர்கள் திகழ்கிறார்கள் என்பதை இந்த வசனங்கள் தெளிவாக சொல்கிறது. அற்புதமான குணம் படைத்தவர்கள், நற்குணங்கள் கொண்டவர்கள், அவருடைய குணங்களுக்கு, அவருடைய நற்குணங்களுக்கு ஈடாக, இணையாக இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்ற அளவுக்கு அல்லாஹ்வை பாராட்டி சொல்லி காட்டுகிறார். அந்த அளவிற்கு நபி அவருடைய வாழ்க்கைகள் எல்லா விதத்திலையும்
ரொம்ப சூப்பராக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொன்னா நாம படிச்சு பார்த்தா, ஒவ்வொரு விஷயத்தையா நாம தெரிஞ்சு பார்த்தா மிக அற்புதமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய குணங்கள் அமைந்திருப்பதை யாராலும் மறுக்க இயலாது. ஒவ்வொன்றாக நாம பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கத்தில் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கறத ஒண்ணு பார்ப்போமே. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜமாஅத் தொழுகை. ஜமாஅத் தொழுகை நடக்கும்போது பின்னால் இருந்து ஒரு அழுகுரல் கேட்கிறது. அழுகுரல் கேட்ட உடனே நபி அவர்கள் தொழுகை எல்லாம் முடிக்கிறாங்க. அரைகுறையா முடிக்கல, முழுவதுமாகவே அந்த தொழுகையை முடிக்கிறார்கள். முடித்துவிட்டு மற்ற சஹாபாக்களோடு உரையாடும் போது சொல்கிறார்கள், நான் இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கும் போது என்னுடைய தொழுகையை நீளமாக அதிகமாக நீட்ட வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதிக நேரம் நின்று வணங்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனாலும் என்னை அப்படி நீட்டாமல், தொழுகை நீட்டாமல் சில விஷயங்கள் தடுத்தது. எது தடுத்தது என்றால், பின்னால் ஒரு தாயினுடைய குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது. அந்த சத்தத்தை நான் கேட்கிறேன். தொழுது கொண்டிருக்கும் போது அந்த குழந்தை அழுகின்ற அந்த குரல் என்னுடைய காதில் செவியில் விழுகிறது. இதை பார்த்த மாத்திரத்திலேயே தொழுகையை சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, நான் சீக்கிரமாக முடிக்கணும் நினைச்சதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா, அந்த குழந்தை அழுவதனால் அவளுடைய தாயினுடைய, அந்த குழந்தையுடைய தாயினுடைய மனது எப்படியாவது பறை வைத்து போய்விடுமே, சிந்தனைகளை மாற்றி விடுமே. அல்லாஹ்வை வணங்க வேண்டிய அந்த நேரத்தில், அல்லாஹ்வை நினைத்து பார்க்க வேண்டிய அந்த நேரத்தில் அந்த சிந்தனை இந்த குழந்தையினுடைய அழுகுரலினால் மாறி குழந்தையுமே விழுந்து விடுமே என்று எண்ணி, அந்த தாய்க்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டு விடுமே என்று எண்ணி என்னுடைய தொழுகை நான் சுருக்கமா முடிச்சுக்கிட்டேன். இல்லனா இன்னும் ரொம்ப நேரம் நான் தொழுது இருப்பேன், இன்னும் அதிகமான நேரத்தை நான் எடுத்திருப்பேன். நான் சுருக்கமா தொழுதுக்கு காரணம், அந்த தாய் மனது ஒரு மாதிரி பதவழிச்சு போயிடக்கூடாது, அந்த தாய் மனது படபடுத்து போய்விடக்கூடாது, பிள்ளை மேல கவனம் திரும்பி அல்லாஹ்வுடைய சிந்தனை மாறிவிடக்கூடாது. இதுக்குத்தான் தொழுகை முடிச்சேங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இன்னொரு ஹதீஸ்ல, வேற ஹதீஸ்ல, வேற சம்பவங்கள்ல எப்படி வருதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு குழந்தை கொண்டு வரப்படுகிறது. ரசூலுல்லாஹ்ட்ட அன்போடு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த உடனே நபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு பேரித்தம்பழத்தை வாயில் மென்று அந்த பேரித்தம்பழத்தை அந்த குழந்தைக்கு நபி அவர்கள் ஊட்டி விடுறாங்க. நபி அவர்களுடைய பரக்கத், அது தனிப்பட்ட ஒரு விவகாரம். அதுக்காக நாம எல்லாருமே செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த அடிப்படையில் கேட்டா, வேற ஆலிம்ஸா இருந்தா, ஊர்ல ஒரு பெரிய மனுஷனா இருந்தா,
அவளுடைய பரக்கத்து இந்த குழந்தைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவ ஏதாவது வாயில மென்று அல்லது ஏதாவது தந்தா அந்த குழந்தைய கொடுக்கலாம். பரக்கத்து வரணுங்கிறதுக்கு. யாருக்கு பரக்கத்து வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு பரக்கத்து இருக்குது. அல்லாஹ் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாதாரண மனிதர்கள், ஏன்னா நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மனிதன் என்ற அடிப்படையில் இவங்களுக்கு என்ன பரக்கத்து இருக்குது? இவங்க மென்று கொடுத்தாச்சுன்னா எல்லா நோயும் நீங்கிருமா? இவங்க மென்று கொடுத்தாச்சுன்னா எல்லா விதமான பாக்கியங்களும் அந்த குழந்தை கிடைச்சிருமா? அப்படி நினைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு நோய் நீங்களும் சொன்னா அந்த குழந்தைக்கு பாக்கியங்கள் கிடைக்கும் என்று சொன்னால் இந்த ஷேக்கிட்ட போய் அல்ல இந்த அசரத்திட்ட போய் இந்த ஆட்கள்கிட்ட போய் நாம ஏதாவது அவர் தந்த அந்த பொருளை கொடுத்தாச்சுன்னா இந்த குழந்தைக்கு பெரிய பாக்கியம் கிடைக்குங்கிறாங்களே, இது ரசூலுல்லாஹ் இவங்க யாருக்குமே கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படி கொடுக்கறாங்க. கொடுக்கும் போது அந்த நேரத்தில் பார்க்கணும், கொண்டு வரப்பட்டு நபியிடத்தில் தரப்பட்ட அந்த குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலேயே அப்படி சிறுநீர் கழிச்சிருது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? உடனே திட்டல, ஏசல, ஏன் இப்படி என்கிட்ட குழந்தைய தந்தீங்க அப்படின்னு பேசல, முகம் சுளிக்கல. உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு வாளியில தண்ணியை கொண்டு வர செய்து அந்த அதாவது சிறுநீர் பட்ட அந்த இடத்துல தொளிச்சு விடுறாங்க. கையில சிறுநீர் படிச்சிருச்சு. நபி அவர்களுடைய அந்த வேஷ்டியில அந்த கையில அவங்க உடுத்த அந்த ஆடையில சிறுநீர் பட்டு விட்டது. நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டா வாளியில தண்ணியை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து அப்படி தொளிச்சு விட்டுருந்தாங்க. இதுதான் இருக்கு. இன்னைக்கு நமக்கு அப்படி ஏற்பட்டா என்ன நிலை யோசிச்சு பாருங்க. நம்ம இடத்திலே ஒரு குழந்தையை கொண்டு வராங்க. யாரை இந்த மக்கள் பெரிய நாதாக்களாக பெரிய வலியுள்ளாங்கிற லெவலுக்கு பெரிய மகானாக மதிக்கக்கூடிய இந்த அசர்த்துமார்களிடத்துல இப்படி ஒரு குழந்தையை தரப்பட்டு அந்த குழந்தை சிறுநீர் கழிச்சிருச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். இதுக்காக என்ன செய்வாங்கன்னா அந்த குழந்தை தெரியாத எப்ப எப்படி இருக்கும்னு தெரியாது. அதுக்கு உண்டான எல்லா சேஃப்டியும் பண்ணி கொடுப்பாங்க. சிறுநீர் பட்டுடுச்சுன்னா ஏதாவது ஆயிடக்கூடாது, அவர் கோவப்பட்டுறக்கூடாது, குழந்தைய தூக்கி எறிஞ்சிடக்கூடாது, அவருடைய கோபம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான சேஃப்டியும் பண்ணிக்கிட்டு தான் குழந்தைய அந்த ஆசிரத்துல கொடுக்கிறது. ரசூலுல்லாஹ் அப்படி யாரும் கொடுக்கவும் இல்லை. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில அந்த குழந்தை சிறுநீர் கடிச்ச உடனே நபி அவர்கள் அப்படியே முகம் சுண்டி சுளிக்கல. எந்த அளவுக்குன்னா சில ஹதீஸ்கள் வருது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைக்கு மட்டும் சொல்றேன், அவர்கள் தெருவழியில இப்படி போவாங்கன்னு சொன்னா சிறு குழந்தைகள் எல்லாம் நபி அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே ஆடி பாடும், அப்படி சிரிச்சுக்கிட்டே போகுமா. ரசூலுல்லாஹ் ரோட்ல நடக்காங்கன்னு சொன்னா சின்ன பிள்ளைங்க அப்படி ஓடி வருமா, ஓடி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்குமா. இன்னைக்கு நம்மளும் போவோமே, ரோட்ல நம்ம போவோம், அதே மாதிரி பிள்ளைகள் வரும். என்ன நினைக்குது? பூஜாண்டி வாரான், உள்ள ஓடிரு, என்னப்பா அப்படித்தான் பழக்கி வச்சிருக்கிறோம். நம்ம பிள்ளைகளும் வளர்க்கறதும் ஒழுங்கா வளர்க்கணும், அது ஒரு குறம், அது ஒரு பக்கம். ரெண்டாவது நம்மளை பார்த்தா குழந்தைகள் விரண்டோட கூடியத்துல நம்ம நடக்கும். இந்த பிள்ளைய பார்த்தா கொஞ்சணும், நல்லா இருக்கியப்பா அப்படின்னு ஒரு மாதிரியே கொஞ்சக்கூடிய வார்த்தைகளை பேசினா ஒரு நேரம் இல்லைன்னா இன்னொரு நேரத்துக்கு ஏதாவது ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாச்சுன்னா மாமான்ட்டு ஓடி வரும். அதே நேரத்தில் பார்த்தா விரண்டோட காரணம் என்ன? நம்ம நடக்கக்கூடிய நிலைப்பாடுகள், நம்ம நடத்தையை சரியாக்கிட்டோம்னா கரெக்டா வரும். அதே மாதிரி இதை மாதிரி நிறைய பேரை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இப்படி பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நடத்தாங்கன்னா கையை பிடிக்கக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் நிக்குதுன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய குழந்தையை பிடிச்சிட்டு கொஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? நபி அவர்கள் அவ்வளவு பாசமா இருப்பாங்க, அந்த அளவுக்கு பாசமா இருப்பாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறாங்க. ஒரு சஹாபி நபி இடத்துல வராங்க, நபி அவர்கள் குழந்தை எடுத்து முத்தமிடுறாங்க. அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்குது, 10 பிள்ளைகள் இருக்குது, அந்த 10 பிள்ளைகளை ஒரு நாள் நான் முத்தமிடல, நீங்க என்ன பிள்ளை எடுத்து கொஞ்சுறீங்களே, நீங்க என்ன பிள்ளை எடுத்து முத்தமிடுறீங்களே? ரசூலுல்லாஹ் அந்த சஹாபி இப்படி கேட்கிறாரு. நானும் உங்க கூட தான் இருக்கிறேன், உங்களை மாதிரி நானும் ஒரு முஸ்லீம் தான், நான் எனக்கு இத்தனை குழந்தைகள் இருந்தாலும் நான் முத்தமிடுவதில்லை. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குழந்தை மீது அருள் வைக்கவில்லை என்றால், அன்பு வைக்கவில்லை என்றால் உன்னுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் அன்பை எடுத்துருவான். எவ்வளவு பாசம் நீங்க பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொல்றாங்க, சஹாபாக்களிடத்துல சொல்றாங்க,
குழந்தைகள் மேல் பாசம் வைக்கணும், அன்பு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொல்லிட்டாவே அல்லாஹ்வுடைய தூதர் நடைமுறையிலையும் காட்டுறாங்க. இதுல இன்னொன்னையும் பார்க்கணும். நாமளும் பாசம் வைக்கிறோம், குழந்தை மீது பாசம் வைக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் பாசம் வைக்கிறாங்களே அதே மாதிரி நானும் பாசம் வைக்கிறேன் அப்படி நம்மளும் சொல்லலாம். ஆனால் தீய விஷயங்கள்லயும் அந்த பாசம் நிக்க மாட்டேங்குது. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. ஒரு குழந்தை டிவியை தட்டி சினிமா தான் பாப்பன்னு அடம் பிடிக்குது. என்ன பண்றோம் நாம? உடனே தடுத்துறோமா? பெருமையா பேசுவோம். என்ன பெருமை? என் பிள்ளை சினிமா பாட்டுனா படிக்குது, என் பிள்ளைய டிவிக்கு முன்னால உட்கார்ந்துகிட்டு வரக்கூடிய நடிகையுடைய பேரெல்லாம் அற்புதமா சொல்லுது. நாம அதை பாராட்டி பேசுறோம். அட எவன் ஒரு கிறுக்கன், அவனுக்கு யார் நல்லவனுங்களா? சினிமாவில் நடிக்கக்கூடியவன், நாடகத்தில் நடிக்கக்கூடியவன் எல்லாருமே நல்ல மனுஷனுங்களா? சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரியை காட்டக்கூடியவர்களா? ஒட்டுமொத்த அயோக்கியர்கள் என்று சொன்னால் இந்த டிவி சினிமாவில் வரக்கூடிய நாடகங்களை அரங்கேற்றக்கூடியவர்கள் சொல்லலாம். பத்திரிகை எல்லாம் போட்டு கிளையிலைன்னு கிழிக்கிறான். ஒரு நேரத்தில் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் தான் மோசமான வழியை பின்பற்றினார்கள் என்றால் இன்றைக்கு நாடகத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் அதை விட மோசமாக போகிறார்கள் என்று இன்னைக்கும் அதை கிளையிலையும் கிழிக்கிறான். சில நடிகைகள் தற்கொலை பண்ணும் போதெல்லாம் பேப்பர்களில் சில வாரங்களுக்கு முன்னால், சில நாட்களுக்கு முன்னால் வந்த செய்தி கூட நீங்க படிச்சா தெரியும். இப்படிப்பட்டவர்கள் திரையில் தோன்றினால், அந்த டிவியில தோன்றினா நம்ம என்ன செய்யறோம்? குழந்தை பார்த்து சொல்லும் போது கூட கிறுக்கன், அது நீ நம்பாத அப்படின்னு சொன்னா கூட பிரச்சனை இல்ல. என் பிள்ளை ரஜினியை சொல்லுது, என் பிள்ளை சிவாஜியை சொல்லுது, சிவாஜி நம்ம ஆட்களுக்கு சிவாஜியை சொல்லுது, என் பிள்ளை இன்னும் அந்த ஆளை சொல்லுது, இந்த ஆளை சொல்லுது, நேற்று வந்த நடிகை வரையும். இது பெருமை. அடுத்த வீட்டுல 4 பேர் உட்கார்ந்து பேசும்போது கூட இந்த பெருமையான பேச்சுக்கள் தான் வருது. இதா பாசம்? குழந்தை மீது பாசம் வைக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த நற்பண்புகளில் இது ஒன்றுதான், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் நற்பண்புகள் என்றால் அந்த குழந்தை மீது பாசம் வைப்பது என்றால் இன்னொரு நேரத்தில் கடுமையாக தண்டிக்க வேண்டும். எந்த நேரத்தில் அந்த குழந்தை தவறு செய்கிறதோ, எந்த நேரத்தில் அந்த குழந்தை பிஞ்சிலேயே பழுக்கக்கூடிய விதத்தில் நடக்கிறதோ அந்த நேரத்திலேயே முளையிலேயே அந்த தீமையை கிள்ளி தூரேறிய வேண்டும். நபி அவர்கள் அதற்கும் ஆதாரம் காட்டியவர்கள் தானே. தன்னுடைய பேர பிள்ளை ஹசன் அவர்கள் இந்த ஜக்காத்து பொருளை இருந்து பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? குழந்தையை பார்த்த உடனே நபி அவர்கள் என்ன சொல்றாங்க? உடனே குழந்தையை பார்த்து துப்புங்கிறாங்க. குழந்தையை பார்த்து துப்பிறாங்க, துப்பு அப்படிங்கிறாங்க. நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா? குழந்தை தப்பு பண்ணா, ஒரு குழந்தை தப்பு பண்ணும்போது சின்ன புள்ள தானங்க, சின்ன புள்ள தானே அப்படின்றோம். சின்ன புள்ள தானே என்ன அர்த்தம்? அந்த தப்பை கண்டிக்கல,
அந்த தப்புக்கு ஆதரவு கொடுக்கிறோம். குழந்தைனா எதுவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆதரவு கொடுக்கிறோம். இதுதான் சரி, இதுதான் ரசூலுல்லாஹ் காட்டினாங்களா? ஆனா பேரித்தம்பழங்கிறது அந்த ஜக்காத்து பொருள்ங்கிறது அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்துக்கு ஹராம். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்துக்கு ஹராம் என்றால் அந்த குழந்தைக்கு ஹராம் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சாப்பிட்ட மாத்திரத்திலேயே துப்பு அப்படிங்கிறாங்க, துப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ். வாயில விரல விட்டு வெளியில எடுக்கிறாங்க. இது முன்மாதிரி இல்லையா? இது ஒரு அழகிய பண்பு இல்லையா? குழந்தையை வளர்ப்பதற்கு, குழந்தைக்கு நற்குணங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய ஒரு நற்பண்பு இல்லையா? நாம என்ன செய்வோம்? அது செய்யக்கூடிய என்ன தப்பா இருந்தாலும் அதை தப்பு என்ற கோணத்தில் பார்க்காமல் சின்ன குழந்தை தானே பார்க்க கூடாது, சின்ன குழந்தை தானே பார்க்க கூடாது. தப்பா ரைட்டா குழந்தை செய்தாலும் தப்பா ரைட்டா? சின்ன குழந்தைங்க இடது கையால சாப்பிடுது, சின்ன பிள்ளை விடக்கூடாது, சின்ன பிள்ளை தானே விடக்கூடாது. அப்பமே தட்டணும். இல்ல இது சரியில்லை, நீங்க வலது கையால சாப்பிடுங்க அப்படி சொன்னா தான் ஒரு 5 வயசு வரும்போது, 6 வயசு வரும்போது, 7 வயசு வரும்போது, அல்லது அதுக்கு பின்னால 20, 40 வயசு வரும்போது வலது கையால் சாப்பிடுகின்ற அந்த பழக்கம் வரும். சின்ன பிள்ளையிலே இருக்கும்போது இடது கையால பரவாயில்ல, சின்ன பிள்ளை தானே போனா போகட்டும் அப்படின்னு விட்டீங்கன்னா 25 வயசு வரை என்ன நிலை ஏற்படும்? இடதுகளை பக்கம் தான். ஏங்க நாம இன்னைக்கு நிறைய பேர்கள்ட்ட, இஸ்லாமியர்கள்ட்ட இந்த குடிப்புல ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அந்த சுன்னத்து போறதுக்கு காரணம் என்ன? சின்ன பிள்ளையே நடந்த அந்த நிலைதான். சின்ன வயசிலேயே அந்த தவறுகளை நம்முடைய பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் யாரு தடுக்க வேண்டும் அவர்கள் தடுக்காமல் இருந்ததுனாலதான் இன்னைக்கும் நாம அந்த தப்பை செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கோம். அதனால இதுல ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு நல்ல ஒரு நிலை என்னன்னு கேட்டா, குழந்தை மீது அன்பு காட்டணும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி காட்டி இருக்கிறாங்க. இது அவங்க காட்டி தந்த நற்பண்புகள்ல ஒன்று. அதே நேரத்தில் குழந்தைகள் தவறு செய்யும் என்றால், அந்த குழந்தைகள் தப்பு பண்ணுவார்கள் என்றால் அந்த நேரத்தில் அதை தட்டி கேட்பதும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த நற்பண்புகள்ல ஒன்று என்பதையும் விளங்கிக் கொள்ளணும். இது ஒண்ணு. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் காட்டின, அதாவது குழந்தைகள்னா 1-2 சம்பவம் சொல்றேன். குழந்தைகள் மட்டும் ரசூலுல்லாஹ் குழந்தைகள்கிட்ட எப்படியெல்லாம் நடந்து காட்டி இருக்கிறார்கள் எந்த ஒரு நற்குணத்தை மட்டும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, புகாரிலேயே 100க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை எடுக்கலாம். புகார்ல மாத்திரம் ஒவ்வொரு கிதாபுகளையும் இது மாதிரி ஹதீஸ்களை எடுக்கலாம். நேரம் குறுகிய நேரம், அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய செய்திகளை ஓரளவு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி 1-2 செய்திகள் மட்டும் சொல்றோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி தலைவராக இருந்தாங்க. பெரிய வல்லரசுடைய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாங்க. ஜனாதிபதியாக இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் தொண்டர்களிடத்தில் எப்படி நடந்தாங்க நீங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தோழர்களிடத்தில், அது நல்லவர்களோ கெட்டவர்களோ அல்லது நாகரிகங்களை விளங்கிக் கொண்டவர்களோ நாகரிகங்களை விளங்காத ஆட்களோ எல்லாரும் வந்திருப்பாங்க. அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடக்கிறாங்க, இதுல அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நற்குணங்கள் எப்படி அமைந்திருக்குது அப்படிங்க பார்த்தா, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அப்படியே தெருவழியாக ரசூலுல்லாஹ் வராங்க. தெருவழியாக வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் முன்னுக்கு போறாங்க. பின்னால ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த ஒரு ஆராபி வருகிறார். வந்த நபி அவர்களை கூப்பிடுறார். யார் ரசூலல்லாஹ், யார் ரசூலல்லாஹ் அப்படின்னு பின்னால கூப்பிடுறார். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர் கூப்பிட்ட அந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய காதுல விழல. ரசூலுல்லாஹ் அப்படியே முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. இவர் பின்னால இப்படி சத்தம் போட்டு வாராரு. இப்படி வந்த உடனே அவர் கூப்பிட்டு பார்த்தா ரசூலுல்லாஹ் திரும்பலையே. ரசூலுல்லாஹ் கேட்கலாம்னால திரும்பல. நேரா ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல வந்து நபி அவர்களுடைய மேனையில கிடந்த அந்த துண்டோடு சேர்த்து அப்படியே பிடிச்சி ரசூலுல்லாஹ் அப்படியே பிடிச்சி இழுக்கிறார். எந்த அளவுக்கு இழுத்தாருன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அனஸ் சொல்றாங்க, அந்த சஹாபி, கிராமப்புறத்தை சார்ந்த அந்த சஹாபி நபி அவர்களுடைய அந்த தோலை பிடிச்சு அப்படி இழுக்கிறாங்க, துண்டை பிடிச்சு அப்படி இழுக்கிறாங்க. இவர் இழுத்த இழுப்புல இவருடைய கை தடங்கள் ரசூலுல்லாஹ் மேலில அந்த மேனில அப்படியே பட்டுச்சான். எப்படி இழுத்திருப்பார் நீங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் முன்னாள் போகும்போது இப்படி பிடிச்சி இழுக்கிறாரு, துண்டத்தை இழுக்கிறாரு. துண்டை இழுக்கும் போது இவருடைய கை ரசூலுல்லாஹ்வுடைய தோலை படுது, பிடிச்சி இழுக்கிறாரு. பிடிச்சி இழுக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய மேனில இவருடைய கை தடங்கள் அப்படியே படுகிறது.
சொல்ல என்ன செய்யறாங்கன்னா அப்படி திரும்பி பார்த்து, என்னப்பா இவர் கேட்கிறாரு, இவ்வளவு செஞ்சுட்டு கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, பைத்துல் மால்ல எனக்கு வர வேண்டிய சில காசுகள் பொருட்கள் இருக்கு, எனக்கு ஒன்னே தாங்க. எங்க வச்சு? நடு ரோட்ல வச்சு துண்டை பிடிச்சு இழுத்ததும் காணாம அடி கொடுத்த அளவுக்கு அவங்களுடைய மேனில அடையாளங்கள் பட்டு இவ்வளவும் செஞ்சுட்டு எனக்கு பைத்துல் மாலுடைய, அதாவது பைத்துல் மாலுடைய காசு எனக்கு சேர வேண்டியிருக்குது, அது அங்க இருக்கு, உடனே வாங்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம, எதிர்கேள்வி கூட கேட்காம, பக்கத்தில் இருந்த மற்ற தோழர்கிட்ட சொல்றாங்க, எப்பா பைத்துல் மால்ல இருக்கக்கூடிய பொது நிதியில இருக்கக்கூடிய அதுல இருந்து இவருக்கு சேர வேண்டிய அந்த பங்கை உடனே கொடுத்துருங்க. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் எம்போ டிடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. புகார்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ் சகோதரர்களே, ஒன்னு விளங்கிக்கிடுங்க, இவர் ஒரு சாதாரண ஒரு சஹாபி தான். அவர் கேட்பதாக இருந்தால் தனிமையில கேட்டிருக்கலாம், பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய தூதர் வரும்போது அங்க கேட்டிருக்கலாம், நபி அவர்கள் வீட்டில் இருக்கும்போது அங்க கேட்டிருக்கலாம். கேட்பதற்கு பல சந்தர்ப்பங்கள், பல சூழ்நிலைகள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன பள்ளிவாசலுக்கு போகாத ஆளா? தொழாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஆளா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் 5 நேரத்துக்கு பள்ளிவாசல போய் நிப்பாங்களே. சஹாபாக்களை சந்திக்காமல் இருப்பதற்கு ரசூலுல்லாஹ் என்ன நம்ம நாட்டு அரசியல் தலைவரா? இல்லையே. எப்பொழுது வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கலாமே. எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைதானே ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது நபி அவர்களை பல நேரங்களில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த சஹாபி நடு ரோட்ல நின்று சட்டையை பிடிச்சு கேட்பேன்னு சொல்லுமா இல்லையா, அதே மாதிரி துண்டை பிடிச்சு கேட்கும் போதும் அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படல. என்கிட்ட என்னடா கேட்ட, நான் ஒரு பெரிய இதா இருக்கிறேன், நாட்டுடைய ஜனாதிபதியா இருக்கிறேன், என்னை எத்தனை மக்கள் நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தையில பேசல, முகம் சுளிக்கலங்க, அவர்கிட்ட எதுவுமே பேசல. அவருடைய உரிமையை அவர் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் பார்த்ததுடைய காரணம் அதுதான். ரசூலுல்லாஹ் அவரை கண்டிக்காம போறவுடைய காரணம் இதுதான். அவருடைய உரிமையை அவர் கேட்கிறார். அந்த உரிமையை நாம் கொடுக்க வேண்டும். எனவே அவர் கேட்டதுல தப்பு இல்ல, நாம கோபப்படக்கூடாது என்று நபிகள் தொண்டரிடத்தில் எப்படி பழகிறாங்க பாருங்க. நம்ம இடத்திலையும் சில தலைவர்கள் இருக்கிறாங்க. தலைவர்னா அதுக்கு ஒரு கம்பீரம், அதுக்கு ஒரு கெட்டப்பு. தலைவருங்க அந்தஸ்து வந்துருச்சுன்னு சொன்னாச்சுன்னா அதுக்கு ஒரு தனி மரியாதை. அவருக்கு பின்னால பராக் பராக் சொல்றதுக்கு 4 பேரு, அவர் முன்னால போனாச்சுன்னா பின்னால போறதுக்கு 4 காரு. இப்படி எல்லாம் பார்க்கிறோமே. இந்த மாதிரி தலைவர்களை நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலையும் இருப்பதையும் பார்க்கிறோம். இந்த தலைவர்கள் மாதிரி இன்னைக்கு இருந்து அவருடைய சட்டை பிடிச்சு கேட்டா, அது நடுரோட்ல போகும்போது கேட்டா எப்படி இருக்கும்? என்ன செய்வாங்க? உண்டு இல்லைன்னு பண்ணி போடுவான். என் தலைவரை பார்த்து நீ சட்டை பிடிச்சு கேட்டியா? அது நியாயமான கோரிக்கை இருந்தாலும் அதுதான், அநியாயமான கோரிக்கை இருந்தாலும் இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு வழிகாட்டுதலை நமக்கு காட்டி தரல. அவங்கள்ட்ட இருந்த நற்பண்பு என்னன்னு கேட்டா, உரிமையை கேட்கிறான், அவனுக்கு சேர வேண்டிய பொருளை கேட்கிறான். அது எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படி கேட்டாலும் பிரச்சனை இல்லை, நாம கொடுக்கிறது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, இன்னொரு சம்பவம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. அந்த ஒட்டகத்துக்கு பேரு அலுபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகம் சொன்னா, ரொம்ப சிறப்புக்குரிய ஒட்டகம். புகார்ல வரக்கூடிய செய்தி. அலுபா என்ற ஒட்டகம் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஒட்டகம்,
எந்த அளவுக்கு என்றால் அவருடைய ஒட்டகத்தை வேற எந்த ஒட்டகமும் மிஞ்சாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஒட்டகம் ரசூலா வச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் நபி அவர்கள் ஒரு வெளியில அப்படி போறாங்க, ஒட்டகத்துல ஏறி போறாங்க, ஏதோ ஒரு பயணத்துல. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த இன்னொரு ஆள் அவரும் ஒட்டகம் வச்சிருக்காரு, வாகனம் வச்சிருக்கிறார். அந்த வாகனம் நபி அவருடைய இந்த அலுபா என்ற இந்த ஒட்டகத்தை ஓவர்டேக் பண்ணிட்டு முந்திக்கிட்டு அப்படியே போகுது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தான் எப்பவுமே எல்லா ஒட்டகத்தை விட ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்ல போற இதுதான். இவருடைய ஒட்டகத்தை வேற எந்த ஒட்டகமும் ஓவர்டேக் பண்ண முடியாது, முந்தி போக முடியாது, அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இந்த நேரத்தில் இன்னொரு சஹாபியுடைய ஒட்டகம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவருடைய வாகனம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நபி அவருடைய ஒட்டகத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு அவருடைய ஒட்டகம் முன்னுக்கு போயிடுச்சு. அப்படி தாண்டி போகுது. தாண்டி போன உடனே சஹாபாக்கெல்லாம் பாக்குறாங்க, அது எப்படி முடியும்? ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தானே இதுவரையும் முந்தி போச்சு, இது எப்படிப்பா ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு தோற்கடித்து விட்டு உன் ஒட்டகம் எப்படி முன்னால போகலாம்? நம்முடைய தொண்டர்களுக்கு கோபம் வருமே, அரசியல் தலைவர்கள் மீது, சில ஆன்மீக தலைவர்கள் மீது பாசம் இல்லை இல்லை பக்தி வைத்திருக்கக்கூடிய தொண்டர்கள், அந்த தொண்டர்களுக்கு வருமே கோபம். இதே மாதிரி அன்னைக்கு வந்துச்சு. நம்முடைய தொண்டர்களுக்கு வந்ததுன்னா அந்த தலைவர் ரொம்ப கோபப்படுவார், ரொம்ப ஆதரிப்பார். பரவாயில்ல, நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறான், நம்ம மேல உயிரே வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எவர்கள் இப்படி கண்டிக்கிறார்களோ அவர்களை இவரே ஆதரிப்பார். அவருக்கு பரிசு பொருட்கள் கூட எல்லாத்தையும் கொடுப்பார். இதுதான் இன்னைக்கு நடைமுறையில பார்க்கிறோம். நபி அவர்களுடைய ஒட்டகத்தை இவருடைய ஒட்டகம் வேகமாக கடந்து போய்விட்டது. எல்லாரும் சஹாபாக்களும் அப்படி கோபத்தோடு இவரை பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை ஒட்டகம் எப்படி கடக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் மற்ற தோழர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, இன்ன ஹக்கன் அலல்லாஹ் அல்லாஹ் யர்ஃபா ஷைஅன் மின துன்யா இல்ல வலாஹு. தோழர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு என்று ஒரு உரிமை இருக்கிறது. என்ன உரிமை இருக்கிறது என்று தெரியுமா? அல்லாஹ் எந்த பொருளையாவது உயர்த்தி விட்டான் என்றால் ஒரு நேரத்தில் அதை தாழ்த்துவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஏதாவது ஒரு பொருளுக்கு மிகப்பெரிய கிரேடை கொடுத்து விட்டான் என்றால், மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்து விட்டான் என்றால், ஒரு நேரம் இல்லாமல் இருந்தால் இன்னொரு நேரத்தில் அதற்கு ஒரு தாழ்வு, ஒரு பின்னடைவு ஏற்படலாம். இது அல்லாஹ் விதித்த ஒரு நியதி. இன்றைய எல்லா நேரத்திலையும் என்னுடைய ஒட்டகம் தான் இங்கு போகும், என்னுடைய ஒட்டகம் தான் முதல்ல போகும். இன்னைக்கு என்னுடைய ஒட்டகம் அது பின்னால ஆயிடுச்சு, அது இன்னைக்கு உள்ள நிலப்பா, அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? தலைவருடைய ஒட்டகம் தான் முதல்ல போகணும் ஏன் நினைக்கிறீங்க? இன்னொரு ஆளுடைய ஒட்டகம் தலைவரை தோற்கடிக்க கூடாது ஏன் நினைக்கிறீங்க? அல்லாஹ் நினைத்தால் இத மாதிரி செய்வான், உயர்வை கொடுப்பான், தாழ்வை கொடுப்பான், அவனுடைய கையில் இருக்குது, அவனுடைய உரிமையில இருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த செய்தியை புகார்ல பார்க்கிறோம். என்ன விளங்குது சகோதரர்களே? என்ன ஒரு அற்புதமான ஒரு நல்ல பண்பை இங்க போதிச்சு காட்டுறாங்க. நீங்க பாருங்க, கொதிச்சு போய் நிற்கக்கூடிய அந்த தோழர்களை சமாதானப்படுத்தி, இல்லப்பா நீ செய்யறது அவ்வளவா சரியில்லை, நீங்க இப்படி நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி, அது யார் ஓட்டனாலும் முன்னால போகலாம், யாருடைய வாகனங்களுக்கு அதிக சக்தி இருக்குதோ அது முன்னாலதான் போகும். அதனால இதுதான் போகணும், இதுதான் போகணும் அப்படின்னு நீங்க தீர்மானிக்காதீங்க. இதுல இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த சாதாரண நடைமுறையில ஒரு பழமொழி சொல்லுவாங்களா இல்லையா, ஆணைக்கும் அடிசருக்கும், அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. என்ன பலம் வாய்ந்த ஒரு உருவம் நினைக்கிறோம், அது கீழே விழாது அப்படி நாம நினைக்கிறோம், ஒரு நேரத்தில் உழத்தான் செய்யும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய நியதி. இது ஒருத்த வந்து மிக சூப்பராக இருக்கிறானா, இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், அடுத்த நாளைக்கு இருக்கலாம், இன்னொரு நாளைக்கு எல்லாம் கொஞ்சம் அப்படி இறக்கி தான் வைப்பான். ஒரு பொருள் ரொம்ப சூப்பரா இருக்குதா, ஒரு நேரத்தில் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஒரு நேரத்தில் கொஞ்சம் தாழ்ந்துதான் போகும். தாழ்ந்ததுனால நீ கோவப்படாத, உயர்ந்ததுனால ஆணவம் கொள்ளாத. ரெண்டையும் இஸ்லாம் சொல்லுது. தாழ்வையும் உயர்வையும் ஏற்றத்தையும் இறக்கத்தையும் தரக்குவதற்கு வல்லவன் அவன் ஒருவன் தான், எதையும் அல்லாஹ் தருவான் என்று இந்த அந்த ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இது வந்து அல்லாஹ்வுடைய தூதரே தொண்டர்களிடத்தில் எப்படி நடக்கிறாங்க நீங்க பாருங்க. தொண்டர்கள்
தலைவருக்காக வேண்டி ஜெய போடும்போது எல்லாம் போடுறான். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. ஏன் ஒருக்க சொல், 4 பேரை சொல்லு. நான் பேசும்போது மட்டும் இங்க ஒரு 10 பேர் கை தட்டணும், தட்டு அப்படிங்கிறானே. ரசூலுல்லாஹ் அந்த பழக்கம் இல்லை, அந்த கலாச்சாரம் இல்லை. ரசூலுல்லாஹ் இப்படி காட்டி தரல. அது இத சரியில்லைங்கிறாங்க. சஹாபாக்களை முன்னுக்கு வந்து செஞ்சாலும் தப்புன்னு வரும்போது இப்படி நீங்க பண்ணாதீங்க. இத அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தலைவர்களுக்கு காட்டி தருகின்ற அற்புதமான ஒரு அஹ்லாக். தலைவர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு செய்தி தான். என் தலைவர் தான் இப்படி இருக்கணுமா? தலைவர் தான் இப்படி இருக்கணும் அவசியம் இல்லையே. தலைவர் இல்லாத சாதாரண நம்ம மாதிரி ஆட்கள், நம்முடைய வாகனம் எப்பவுமே முன்னாலதான் இருக்கும், சூப்பர் வாகனம். ஒரு நாள் படுத்துக்கிடுச்சு, அதனால என்ன? படுத்துக்கிடுச்சு என்ன? ஒண்ணு இல்ல, அல்லாஹ் நினைச்சா படுத்துருச்சு, நினைச்சா நாளைக்கு இதை விட சூப்பரா இப்படி நினைச்சிட்டு போக வேண்டியதானே. அப்ப எல்லாத்திற்கும் இதுல ஒரு முன்மாதிரியும் இருக்கிறது, அழகான ஒரு நல்ல வழிகாட்டுதலும் இதுல இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி நடந்து காட்டுறாங்க. இது மாத்திரமில்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியராகவும் தேர்ந்தெடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்குன்னு கேட்டா, புகாரி போன்ற அநேக கிதாபுகள்ல அவர் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தொழுகை நடத்துறாங்க. தொழுகை நடத்தும் போது ஒரு ஆளு தும்மிட்டார். தொழுகிட்டு இருக்கும் போது ஜமாத்து நடக்குது. ஜமாத்து நடக்கும்போது பின்னால இருக்கக்கூடிய ஒருவரை தும்மிட்டார். தும்முன உடனே அவர் என்ன சொல்றாரு? அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிடுறாரு. தும்முனால அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாரு. பக்கத்தில் நின்ற இவர் உடனே அதுக்கு பதில் சொல்றாரு, யர்ஹமுக்கல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஜமாத்து நடத்துறாங்க. ஜமாத்து நடத்தும் போது ஜமாத்து தொழுகையில இருந்த ஒரு தோழர் தும்மிறாரு, அவர் அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாரு. பக்கத்தில் இருந்த இவர் யர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். தொழுகையில இருக்கும்போது ஏனைய சஹாபாக்கள் இவர் சொன்னதை பார்த்த உடனே தொடையில இப்படி தட்டுதாங்க, மாறி மாறி தட்டுதாங்க. தொழுகையெல்லாம் பேசக்கூடாது, ஒன்னும் சொல்லக்கூடாது, அது விளங்கிக்கிட்டு இவர் செஞ்சது தப்பு, அது அவங்களுக்கு புரியுது. மற்ற தோழர்களுக்கு இவர் செய்தது தப்புன்னு விளங்குது. இவர் செய்தது தப்புன்னு விளங்கினாலும் வாயால பேசணும். ஏன்டா இரவுக்குள்ள சொன்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? தொழுகையில நிற்கும் போது அவர் இரவுக்குள்ள சொல்லிட்டாரு, அப்ப போய் பேச முடியுமா? இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இன்னைக்கும் பள்ளிவாசலுக்கு போறோம், ஒரு ஆளு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு கைய கெட்டணும், கெட்டாம தொங்க விட்டுருக்கிறாரு, கையை கட்டுறா அப்படின்னு சொல்ல முடியுமா? சில ஆட்கள் சின்ன பிள்ளைகளா இருந்தா அது மாதிரி கெட்டி காட்டுவோம், அப்படி செஞ்சுக்கப்பா அப்படிமோ. இல்லன்னா நம்ம வேலை உண்டு, தொழுவ முடிஞ்ச உடனே நீ செஞ்ச தப்பு அப்படிமோ. அதே மாதிரி அந்த சஹாபாக்கள் தொழுவில் நிற்கும் போது இவர் செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்ன உடனே மாறி மாறி தொடையில மாறி மாறி இப்படி தட்டுதாங்க, ஒன்னும் சொல்ல முடியல. தொழுகை முடிஞ்சு போச்சு. இந்த இராமுக்கல்லா என்று சொன்ன இந்த சஹாபி கேட்கிறாங்க, என்னப்பா, என்ன நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆளாளுக்கு தொடையை தட்டுதீல, என்னடே செஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்கிறாரு அவரு. என்னப்பா பண்ணிட்டேன், என்ன உங்க இஷ்டத்துக்கா நான் என்னமா பெரிய தவறான காரியத்தை செஞ்ச மாதிரி ஆளாளுக்கு முறைச்சு பாக்குறீங்க, ஆளாளுக்கு எனக்கு ஒரு மாதிரிய பாத்துக்கிட்டு தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன? ஒரு ஆளும் பதில் சொல்லல, நீ செஞ்ச தப்பு அப்படிங்கிற மாதிரி போறாங்க. உடனே இவர் வாரார், ரசூலுல்லாஹ்ட்ட வாரார். ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, என் பக்கத்துல நிக்கிற ஆளு அல்ஹம்துலில்லாஹ் தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டாரு, நான் யர்ஹமுக்கல்லாஹ்னு தான் சொன்னேன். உடனே எல்லாரும் இப்படி என்ன கடுமையா பாக்குறாங்க, மோசமாக பாக்குறாங்க, தொடையில தட்டிட்டு நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி எல்லாருமே என்ன சித்தரிக்கிறாங்க. என்ன நான் செஞ்ச தப்பா ரைட்டா? உடனே இவர் இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அவரை சொல்றாரு, இந்த செய்தியை சொல்லும் போதே சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி இதற்கு முன்னாலும் இதற்கு பின்னாலும்
ஒரு சிறந்த ஆசிரியரை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி எனக்கு பாடங்களை கற்றுத் தந்தவர் வேற யாரையும் நான் பார்த்தது கிடையாது. இந்த சம்பவத்துக்கு முன்னாலும் சரி, இதுக்கு பின்னாலும் சரி, அவ்வளவு அற்புதமாக ரசூலுல்லாஹ் என்கிட்ட பாடம் கட்டி தந்தாங்க. அவர்கள் கோபப்படவில்லை. வலா கஹரனி வலா சத்தமனி வலா வரபனி. அவர்கள் என்ன கோபப்படல, கடுமையான வார்த்தையால ரசூலுல்லாஹ் என்ன பேசல, என்ன அடிக்கல. அவங்க சொன்னாங்க, இன்னம ஸலா, தொழுகை என்பதெல்லாம் அந்த தொழுகையில் தக்பீர் சொல்வதுதான், தஸ்பீஹ் சொல்றதுதான், கிராத்துல் குர்ஆன், திருக்குர்ஆன் ஓதுவதுதான். இப்படி மாறி மாறி பேசக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடாது, இதுதான் தொழுகை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் அந்த நேரத்தில் நம்ம மாதிரி சாதாரண மனுஷனா நடக்கிறாங்க. நீ எப்படிப்பா இப்படி சொல்லலாம், நீ எப்படிப்பா இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நடக்கிறாங்க. கடுமையான வார்த்தையில விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்ன உடனே ஏண்டா இப்படி பண்ண இல்ல, கடுமையான வார்த்தை அதுவும் கூட இல்ல. தொழுகனா இப்படி தாப்பா, ரொம்ப நளினமா, ரொம்ப அழகா, ரொம்ப அற்புதமா இப்படி சொல்லி காட்டுதாங்க. இதுலங்க ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நல்ல அஹ்லாக் இருக்கு நம்ம சொல்றோமா இல்லையா, நல்ல ஒரு பண்பு இருக்குன்னு சொல்றோமா இல்லையா. இன்றைக்கு ஆசிரியர்கள்ட்ட, இப்ப ஆசிரியர் சொல்ல முடியாது, படித்தவர்கள்ட்ட, விஷயங்கள் தெரிந்தவர்களிடத்துல கேட்டு பாருங்களேன். இந்த பண்பை பார்க்க முடியுதா? நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கிட்ட கேட்கிறேன், இந்த அழகான இந்த பண்பை பார்க்க முடியுதா? படிச்சு கொடுக்கும் போது, படிக்க வரும்போதே கையில ஒரு கம்பு இருக்கும். படிக்க வரும்போது மாணவர்களை பார்த்தோன்னே கம்பு, எப்படி படிப்பான்? வரும்போதே கம்பு, அதுக்கப்புறம் தொலைச்சு போடுவேன். எஞ்சிடா பெஞ்சில எஞ்சி நின்றா, உட்காரு படு அப்படின்னு சொல்லி அடி. எப்படி படிப்பான்? சேட்டை, அதுக்காக வேண்டி சேட்டை பண்ண பையன் கூட பின்னாலையும் நல்லா இருந்துக்கோ, நல்ல சேட்டை பண்ண அப்படியே சொல்ல முடியும்? பையனா சேட்டை பண்ணுவான், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அக்லாக் நற்குணங்களை எப்படி சொல்லி தராங்கன்னா, நீ கம்பத்திக்கிட்டு போகாத, உன் புத்தி அங்க காட்டு, அவனிடத்தில் அன்பை செலுத்தி நல்ல பண்பாடு, நல்ல பண்பான வார்த்தைகளை வச்சு நீ பேசு. நீ என்ன செய்தியை சொல்ல போறியோ அந்த செய்தி அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும். கம்பத்திக்கிட்டு சொல்லி கொடுத்தா எத்தனை நாளைக்கு பதியும்? கம்பத்திக்கிட்டு போனா எத்தனை நாளைக்கு அது பதியும்? ஒரு நாளைக்கு பதியலாம். இந்த மேடை பக்கத்தில் பேசிட்டு இருக்கிறது இங்க சங்கடமா தான் இருக்குது. அப்ப இந்த கம்பத்திக்கிட்டு போனீங்கன்னு சொன்னா எது பதியும்? பயம்தான் பதியும். இந்த ஆசிரியர் பத்தி என்ன நிலை அவங்க உள்ளத்துல வரும்? பிரம்பு வாத்தியார் வந்துட்டாரா அப்படிம்பா. அவர் உள்ள வரும்போது பிரம்பு வாத்தியார், கம்பு வாத்தியார் வந்துட்டாரு, தொலைஞ்சண்டா இன்னைக்கு அப்படிம்பா. நடிக்கிட்டு போய் இருக்கிறானா இல்லையா? வாத்தியார்கள் வரும்போது இவன் அப்படியே நடிக்க போய் உட்கார்ந்து இருக்கிறான். சில வாத்தியார்கள் தமாஷா, அதே நேரத்தில் நல்ல கண்ணியமான பாடங்களை எடுத்தார்கள் சொன்னா அவர் வரும்போது இவன் நல்லா இருப்பான். அந்த வாத்தியார், அவரு சருபுத்தீன் வாத்தியார் வராரு, சூப்பர் ஆள்றா, அவர் பாடத்தை கரெக்டா கவனிக்கண்டா அப்படிம்பா. இவர் வந்தாச்சுன்னு செய்வாரு, இருந்துக்குவான், அணங்க மாட்டான், அசைய மாட்டான், பிடிச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்கார்ந்துருவான். உட்கார்ந்தா எது விளங்கும் அவனுக்கு? பயம் மட்டும்தான் விளங்கும், வேற வேணும் ஒண்ணும் விளங்காது. இவர் நடத்துவாரு, நாளைக்கு வருவாரு, என்னடா நேத்து என்னடா படிச்ச, நிப்பான், என்னடா படிச்ச சொல்லு, அப்படித்தான் நிப்பான். அந்த ஒரே ஒரு நிலைதான், முழிச்ச மொழி திரு 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 மொழிப்பாரே தவிர இவன் மிரட்டினாலும் உருட்டுனாலும் ஒன்னும் வழி இல்லையா, ஓன்னு அழுவான். அதுதான் உண்டு, வேற என்ன இருக்கும்? வேற ஒண்ணுமே இருக்கா. இதுதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இப்படி படிச்சு கொடுக்காதீங்க, அவனை கூப்பிட்டு வச்சு அன்பா சொல்லுங்க, அட இப்படி படி அப்படி படி அப்படின்னு சொல்லி கொடுங்க, விஷயங்களை புரிய வைங்க, புரிய வச்சாலே போதும். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது. அப்ப ஒரு ஆசிரியர் அவரை எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு காட்டி தருகின்ற ஒரு ஒழுக்கங்கள், ஒரு நல்ல பண்புகள் இப்படி காட்டி தராங்க. இப்படி நீ நடந்துக்க, உன்னிடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களிடத்துல நீ இப்படி நடந்துக்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காலத்தில் இப்படி பேச மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, இன்னும் சில ஹதீஸ்கள் வருது, முஆவியா போன்ற மற்ற சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஏறத்தாழ 20 நாட்கள் நாங்க படிச்சிருக்கோம்.
ரசூல்லாட்ட போய் 20 நாட்கள் நாங்க தங்கி உட்கார்ந்து மக்கால போய் தங்கி உட்கார்ந்து நாங்க படிச்சோம். இப்படி தங்கி உட்கார்ந்து நாங்க படிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்திலையும் அவர்கள் கடுகடுத்து பேசியது கிடையாது. ஒரு நேரத்தில் கூட கடுமையான வார்த்தைகளை பேச கிடையாது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஃபீகன், அவர்கள் எல்லா நேரத்திலையும் மென்மையாகத்தான் நடப்பார்கள். இப்படித்தான் நாங்க ரசூலுல்லாஹை பார்த்தோம். எங்களுடைய ஆசிரியர் ரசூலுல்லாஹி இருந்தாங்க, எங்களுடைய முஅல்லிம் ரசூலுல்லாஹி இருந்தாங்க, பல விஷயங்களை எங்களுக்கு கற்று தந்தாங்க, பல செய்திகளை எங்களுக்கு கற்று தந்தாங்க. கற்று தரும்போதெல்லாம் கோப பார்வை அவர்களிடத்தில் இருந்ததில்லை. மோசமான வார்த்தைகளை பேசி எங்களை கடுகடுக்க வைத்ததில்லை. கடுகடுப்பாக அவர்கள் நடந்ததும் கிடையாது. அவர்கள் எப்படி நடப்பாங்க கேட்டா, எல்லா நேரத்திலையும் அன்புகளை, இந்த பாசத்தை பொழியக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனாலதான் ரசூலாட்ட நாங்க இருந்தோம். 20 நாட்களாக ரசூலாட்ட இருந்தோம். அதனாலதாங்க அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வார்த்தையை சொன்னாலும் உயிரை கூட என்று சொன்னாலும் கொடுத்தாங்களா இல்லையா? உயிரை கூடனாலும் மறுபேச்சு அங்க இருந்துட்டா நாங்க முன்னுக்கு வரோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இப்படி வளர்த்தாங்க, பாசத்திலேயே அப்படியே வளர்த்தாங்க. அற்புதமான குணங்களை காட்டி வளர்த்தாங்க. ஏற்ற தாழ்வாங்க காட்டல. நீ மாணவன் ஆசிரியரே, நீ இப்படித்தான் இருக்கணும், நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாகுபாடாங்க காட்டல. நான் சொல்லித்தர அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படையில் எனக்கு வகை செய்தி வரலாம். நீ என்கிட்ட படிக்கக்கூடிய மாணவனா இருக்கலாம். அது படிப்பு ஆசிரியர் மாணவன் என்ற உறவு இருக்கலாமே தவிர, உறவியை வைத்துக் கொண்டு நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நீ எனக்கு முன்னால வந்தா எஞ்சுதான் நிக்கணும், இது எங்க இருக்கிற ரசூலாட்ட? நான் வந்தா எந்திரிச்சு நிக்கணும் சொல்லக்கூடிய அந்த பண்பாடுகள் எங்க இருக்குது ரசூலாட்ட? நீங்க சொல்லி கொடுக்கறாங்களே, மீலாது விழா ரசூலுல்லாஹ்வை புகழ் பாடுகிறோம் என்று சொல்றாங்களே, இந்த முன்மாதிரி இருக்குதா? ஆசிரியர் முன்னுக்கு வந்தாச்சுன்னா கம்பல்சரியா மாணவர்கள் எஞ்சி நிக்கணும். ஆசிரியர் என்ன அரபி மார்சாக்களும் சேர்த்து அவங்களே என்ன செய்றாங்க, ஆசிரியர் மாணவர்கள் எஞ்சி நிக்கணும். அடி சாப்பாடு, அதாவது தொழுகல பாடம் ஒழுங்கா சொல்லலன்னா சாப்பாடு பிடிப்பு எங்க இது? உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். ஒருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை கட்டியெழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரை ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. எந்த ரசூல் இப்படி எல்லாம் சொன்னாங்களா? ரசூல்லா படிக்க வந்த மாணவர்களிடத்துல ரசூல்லா அப்படி சொன்னாங்க? ரசூல்லாட்ட சஹாபாக்கள் படிக்க வந்தாங்க, வெளியூர்ல இருந்து படிக்க வந்தாங்க. 20 நாட்கள் 30 நாட்கள் அப்படி ரசூல்லாட்ட தங்கி படிச்சாங்க. படிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிலாம் பார்க்கல. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளையும் அவருடைய நடைமுறைகளையும் பார்த்து அவங்க கேட்ட பண்ண மாட்டாங்க. ஆசிரியரே கேட்ட தாண்டி குளிச்சு போய் சினிமா பார்த்தா மாணவன் என்ன செய்வான்? மாணவன் என்ன செய்வான்னு கேட்கிறேன். ஆசிரியரே ஒரு தப்பு பண்ணும் போது மாணவன் அந்த தப்புவான பண்ணுவேன். எங்க ஆசிரியர் போய் பேச, நான் போய் பேசினா என்ன? பழக்கமே அப்படித்தானே வரும். ரசூலுல்லாஹ் வந்து அதை எப்படி காட்டுதாங்கன்னா நடைமுறையில காட்டுதாங்க. அற்புதமான வாழ்க்கையை அவங்க நடந்து காட்டுறாங்க. இதை அப்படியே பார்க்கிறாங்க. இதுதாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அற்புதமான ஒரு குணங்கள். ஆசிரியர்களுக்கு இத மாதிரி ஒழுக்கங்கள், இத மாதிரி பண்பாடுகள், இத மாதிரி கலாச்சாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை விட தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், நாமெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், சுமாமா எங்கக்கூடிய சஹாபி, அவரு வெளிநாட்டில் இருந்து கைதியாக பிடித்து வரப்பட்டு நபி அவர்களுடைய பள்ளி வாசல்ல தூண்கள்ல ஒரு தூண்ல கட்டி வைக்கப்படுறார். இஸ்லாத்துக்கு வரல, அதுதானே இஸ்லாத்துக்கு வரல, அதுதானே அவர் இஸ்லாத்துக்கு வரல. ஆனா வெளிநாட்டை சார்ந்த ஒருவர் கைதியாக பிடிக்கப்பட்டு தூண்ல பிடிச்சு வைக்கப்படுறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கிட்ட கேட்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வராத அவர்கிட்ட கேட்கிறாங்க, சுமாமாவே நான் உன்கிட்ட எப்படி நடக்கணும்? சுமாமா சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க வந்து என்னை விட்டாலும் பிரச்சனை இல்லை, மன்னிச்சு விட்டாலும் பிரச்சனை இல்லை, தண்டித்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க தண்டித்தால் அவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தவன் நான் தான்.
என் மீது தண்டனை செலுத்துவதற்கு நான் தகுதியானவன் தான். அவ்வளவு பாவத்தை நான் பண்ணியிருக்கிறேன். நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னா நான் நன்றி உடையவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவர் சொல்றார். ரசூலுல்லாஹ் பேசாம போயிடுறாங்க, ஒண்ணுமே பேசல. அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் இதே சுமாமாட்ட வராங்க. ஒரு ஆசிரியர் பாருங்க, அடுத்த நாளும் ஆசிரியர் ரசூலுல்லாஹ் சுமாமாட்ட வராங்க. வந்து கேட்கறாங்க, யா சுமாமாவே நான் எப்படி நடக்கணும்? நேற்று சொன்ன அதே பதில் அவர் சொல்றார். இறை தூதரே, நான் பெரிய குடும்பக்காரன் தான், அநியாயக்காரன் தான், அக்கிரமக்காரன் தான். நீங்க என் மேல நீங்க என்ன தண்டனை தந்தாலும் அந்த தண்டனைக்கு தகுதியானவன் தான். நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, மன்னிச்சா நான் நன்றி உடையவனா இருப்பேன். 3ஆம் நாள் வாராரு ரசூலுல்லாஹ் வாராங்க. அவர் இடத்துல வந்த உடனே அவர் சொல்றாரு, நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன். உடனே பக்கத்துல இருந்த அந்த இடத்துல போய் குளிச்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாத்தை ஏத்துட்டு அவர் சொல்றாரு, சுமாமா எங்க கூடிய சஹாபி சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் எத்தனையோ இடங்கள் இருக்குது. இந்த எல்லா இடங்களை விட, எல்லா ஊர்களை விட இதற்கு முன்னால் எனக்கு படு மோசமான ஊர் எதுன்னு என்கிட்ட கேட்டு இருந்தால் இந்த மதீனா என்று நான் சொல்லியிருப்பேன். நேற்றைக்கு வரையும், இந்த நிமிஷத்துக்கு முன்னால் வரையிலையும் இந்த உலகத்திலேயே மோசமான ஒரு இடம் எது என்று கேட்டால், அக்கிரமமான ஒரு இடம் எதுன்னு கேட்டா இந்த மதீனாவை நான் சொல்லியிருப்பேன், மதீனா என்று நான் சொல்வேன். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு இடம், மிக அற்புதமான ஒரு இடம், எனக்கு பிடித்தமான ஒரு இடம் எது என்று இந்த நிமிஷத்துல நீங்க கேட்டா இந்த மதீனா என்று சொல்லுவேன். அதே மாதிரி சொல்றாரு, இதற்கு முன்னால் வரையிலையும் இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்களிலேயே மிக மோசமானவர் யார் என்று என்ன கேட்டா நீங்கள் தான், இந்த முகமது தான் என்று நான் சொல்லுவேன். ஆனா இப்ப என்ன நீங்க கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விட சிறந்தவர் யாரு கண்டா நீங்க தான். உங்களை விட சிறந்தவர் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. இந்த மதீனாவை விட சிறந்த ஊர் இந்த உலகத்தில் வேற எந்த நகரமும் கிடையாது, எந்த ஊரும் கிடையாது என்று சுமாமா எங்கக்கூடிய அந்த சஹாபி சொன்னதாக முஸ்லிம் போன்ற கிதாபுகள் இந்த செய்தியை நாம பார்க்கிறோம். தோழர்களே, நினைச்சு பாருங்க, நேற்று வரை இஸ்லாத்துக்கு வராத இருந்தவர், இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தவர், இஸ்லாத்துக்கு எதிராக போராடியவர், போர்க்களத்துக்கு வந்தவர், இப்படி வந்த இந்த இவரு ரசூலுல்லாஹ் பார்த்து அப்படியே இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா என்ன, எப்படி வந்தார் அவரு? ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து அப்படியே இஸ்லாத்தை ஏத்துட்டாரா? ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்த உடனே இஸ்லாத்தை ஏத்துக்கணும்னா அல்லாஹ்வுடைய தூதரை எந்த நாளில் பார்த்தாரோ அப்பவே இஸ்லாத்தை ஏத்துக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்ல 3 நாள் அவர் தங்க வைக்கப்பட்டிருக்க தேவையில்லை. எதுக்கு 3 நாளா எடுத்தாரு? ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து வரவில்லை, நபி அவர்களுடைய ஆடை அலங்காரங்களை பார்த்து வரவில்லை, நபி அவர்களுடைய நடைமுறையை பார்த்து வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா விஷயத்துக்கும் முன்மாதிரி, எல்லா விஷயத்திற்கும் நற்குணங்களை போதிக்கக்கூடியவர் என்பதை, அதாவது பிராக்டிக்கல் லெவல் நடைமுறையில் அப்படியே அவர் பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் இப்படித்தான் நடக்கிறாங்க, அவர் எதை சொல்லுகிறாரோ அப்படித்தான் அவர் நடக்கிறார். பொய் பேசக்கூடாது என்றால் அவர் பொய் பேசுவதில்லை, புறம் பேசக்கூடாது என்றால் புறம் பேசுவதில்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை என்றால் ஏற்றத்தாழ்வாக அவர் நடந்து கொண்டதில்லை. எல்லாரும் சமம் என்றால் இங்க எல்லாரையும் சமமாக நடத்துகிறார். கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது என்றால் கெட்ட வார்த்தையை அவர் பேசுவதில்லை, நல்ல வார்த்தையை தான் பேச வேண்டும் என்றால் நல்ல வார்த்தையை தான் அவர் பேசுகிறார். அவர் எதை பேசுகிறாரோ அதை செயலில் காட்டுகிறார், எதை செயலில் காட்டுகிறாரோ அதைத்தான் சொல்லில் காட்டுகிறார். அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அக்லாக்கை பார்த்துதான் அவர் இஸ்லாத்துக்கு வரார். வாளை ஏந்தியவர்கள், வாளை ஏந்தியவர்கள், ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யணும் வந்த ஆட்கள் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க? எதை பார்த்து வந்தாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட என்ன அவங்க பார்த்தா வெட்டிடுவாங்க அந்த மாதிரி குணமா? அதெல்லாம் இல்ல, இந்த அக்லாக் தான், நல்ல பண்புகள் தான். பேசும்போது, சிரிக்கும் போது, நடக்கும் போது, உட்காரும் போது, மற்ற மக்களோடு பேசும்போது எல்லா நேரத்திலையும் ஒழுக்கங்களை, பண்பாடுகளை காட்டினாங்க, கலாச்சாரத்தை காட்டினாங்க. இந்த கலாச்சாரம் தான் எல்லா மக்களையும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, எல்லா மக்களையும். அன்றைக்கு சஹாபாக்கள் நபி அவர்களுக்காக வேண்டி உயிரை கொடுப்பதற்கு துணிந்தார்கள் என்றால் இந்த இஸ்லாமிய கலாச்சாரம், நபி அவர்கள் காட்டி தந்த இந்த அக்லாக் என்று சொல்லப்படுகின்ற நற்பண்புகள் எவ்வளவு மோசமாக இருந்தாங்க அந்த சஹாபாக்கள். அப்படியே திருத்தி காட்டினாங்களே. என்ன ஒவ்வொரு ஆளையா கூப்பிட்டு வச்சு ரூம்ல வச்சு கிளாஸ் எடுத்தாங்களா ரசூலுல்லாஹ்? விபச்சாரம் பண்ணாலே நீ விபச்சாரம் பண்ணக்கூடாதுப்பா,
குடிக்கிற ஆளை குளிக்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் ரூம கூட்டு போய் தனி அறையில வச்சு கிளாஸ் எடுத்தாங்களா? ரகசியமா கூட்டு கிளாஸ் எடுத்தாங்களா? இல்லையே. ரசூல் அப்படி எந்த வகுப்பு எடுக்கலையே. நடந்தாங்க. குடிக்க கூடாதுன்னா நான் இப்படி நடக்கிறேன் பார், விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னா நான் எப்படி நடக்கிறேன் நீ பார், பொய் பேசக்கூடாதுன்னா நான் எப்படி நடக்கிறேன் நீ பார், மோசமான வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது என்றால் நான் எப்படி நடக்கிறேன் நீ பார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையை ஆதாரமா காட்டினார். அதனாலதான் அத்தனை சஹாபாக்களும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, தியாகங்களை செஞ்சாங்க என்ற செய்திகளை நாம பார்க்கிறோம். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய இந்த அஹ்லாக்குகள், இந்த நற்பண்புகள் 1-2 தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதுதான் நற்பண்புகள் கிடையாது. இவதான் எல்லாத்திலும் இருக்குது, ஒவ்வொன்றையும் இருக்கு. நீங்க சாப்பிடுறதுல, குடிக்கிறதுல, படுக்கிறதுல, தூங்குவதுல, குடும்பம் நடத்துவதில், அரசியல் பண்றது, எல்லா விஷயத்திலையும், ஒவ்வொரு விஷயத்திலையும் இத மாதிரி கூட்டங்கள் வருவதில்லை. எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் நற்பண்புகளை காட்டியிருக்கிறாங்க. இதை நாமும் மற்ற திருக்குரானை படித்து ஹதீஸ்களை படித்து அறிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன குணங்களை எல்லாம் நம்ம காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த குணங்களை எல்லாம் தெரிந்து அந்த வழியில் நாம நடப்பதற்கு அவன் அருள் உருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்